செய்வார் செய்வார். அப்போ அது செய்யணும்னா நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை உயர்த்தணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளுடைய காரியங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் இந்த புதிய வருஷத்துல நிறைவேறணும். சோகம், துக்கம், துயரம் எல்லாம் மாறணும். மாறி இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகணும். நன்மைகள் நடக்கணும், வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும், வாழ்க்கையில் நடக்கணும், வேலையில் நடக்கணும், குடும்பத்தில் நடக்கணும், எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்ம எல்லா நல்ல காரியங்களும் செய்து நம்மளை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஒரு சின்ன ஆசைங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 13ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி ஆணையிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை தான் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பெரிய. ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணோம்னா யார் மேல பண்ணுவோம்? எங்க அம்மா சத்தியமானு, என் மேல சத்தியமான்னு சொல்லுவோமா? அது எங்க அம்மா சத்தியமா, எங்க அப்பா சத்தியமா, எங்க தாத்தா சத்தியமா, எங்க ஆயா சத்தியமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட பெரியவங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இப்போ இருக்கிறவங்க குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுவோம். ஏன்னா குழந்தை கொஞ்சம் செல்ல குழந்தையா இருந்தா என் குழந்தை சத்தியமாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், ஒதுவாக சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ இங்கே ஆணையிடுறதுன்னா என்ன, சத்தியம் பண்ணுறதுன்னா என்னன்னா அவங்களும் பெரிய ஆளாக இருக்கிறவங்க மேலே தான் சத்தியம் பண்ணணும். எங்கள் அம்மா சத்தியமாக, எங்கள் அப்பா சத்தியமாக உங்களுக்கு செய்கிறேன். ஆனால் கடவுள் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு அவர் மேல சத்தியம் வச்சு சொல்றாரு. ஏன்னா அவருக்கும் பெரியவர், அவருக்கும் மேல யாரும் கிடையாது, ஆண்டவருக்கும் மேல பெரியவர் யாரும் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, என் மேல சத்தியமா, என் மேல ஆணையிட்டு சொல்றேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்றாரு தெரியுங்களா? அவன் அதேபடி பொறுமையா காத்திருந்தான். நம்ம கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், கடவுள் நம்மளை உயர்த்துவார், கடவுள் நல்லா வைப்பார், அவர் சொன்னபடியே செய்வார். ஏன்னா அவர் சத்தியம் பண்ணது யார் மேல பண்ணியிருக்கிறாரு? அவர் மேலேயே பண்ணியிருக்கிறார். அவருக்கும் பெரியவர் யாரும் கிடையாது. அதனாலதான் அவர் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லி என்ன சொல்றாரு? அது என்ன வார்த்தை சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே, நிச்சயமா சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்காக, அந்த வாக்கு தத்தங்களுக்காக அவர் ஆணையிட்டாரே, கண்டிப்பா சத்தியம் பண்ணாரே, அவர் கண்டிப்பா நமக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்தான், விசுவாசத்தோட வாழ்ந்தான். அதே மாதிரி கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். எந்த நிலைமையில் அவனை அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? அல்லேலூயா. ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். எந்த நிலைமையில் ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்ற நல்லா கவனிக்கணுமா? நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசத்துக்கும் சில பிரச்சனைகளோடு போராடுறோம், சில கஷ்டத்தோட போராடுறோம், சில பண பிரச்சனையோட போராடுறோம், சில எதிர்பார்ப்போடு நம்ம இயங்குறோம். அந்த காரியம் நடக்காதா, இந்த காரியம் நடக்காதா, இந்த கவலை தீராதா, ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, ஒரு பொண்ணு கிடைக்காதா, ஒரு பையன் கிடைக்காதா, ஒரு வீடு கட்ட மாட்டோம், ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, ஒரு எதிர்காலம் அமையாதான், எவ்வளோ எதிர்பார்ப்போட வாழ்கிறோம். ஆனாலும் நாட்கள் போகிறது, கடந்து போகிறது, எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் மாறுது. இந்த வருஷம் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை மட்டும் நம்புங்க, விசுவாசம். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், கடவுள் சொன்னது அப்படியே செஞ்சானா, கீழ்ப்படிந்தான். என்ன நிலைமையில் அவன் இருந்தால் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தானா?
100 வயசுல ஒரு பையனை கொடுக்குறாருங்க. 100 வயசு வரைக்கும் அவனுக்கு குழந்தை கிடையாது. அவங்க ஒய்ஃபுக்கு 90 வயசு, இவருக்கு 100 வயசு. அப்போ ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த ஒன்னா கடவுள் பார்க்குறாரு. அந்த குழந்தைய எனக்கு கொண்டு வந்து பலி கொடுத்துருன்று. அவன் பார்க்குறான், என்னடா இது ரொம்ப வருஷம் 100 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது, அதையும் கடவுள் பலி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணோம். அவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு அப்படியே போனான். அந்த குழந்தைய பலி கொடுத்துட்டா அடுத்த குழந்தை கிடையாது, அடுத்த சந்ததி கிடையாது, தலைமுறை இல்லை, அதோட க்ளோஸ். ஆபிரகாமுடைய தலைமுறையே இல்லை. அது அவனுக்கு புரியுது. நம்ம இந்த குழந்தைய பலி கொடுத்துட்டோம்னா அடுத்தது வாரிசு இல்லை, எந்த வாரிசு இல்லை. அப்போ நம்ம சந்ததி எப்படி விருத்தி அடையும்? அவன் அப்போவே கஷ்டப்பட்டான். எல்லாம் இருக்குது, எல்லாம் போகிற வர்ற ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக ஒரு புழு பூச்சி இருக்குதா, ஒரு குழந்தைக்குதா, ஒரு குட்டிக்குதா, ஒரு வாரிசு இருக்குதா அப்படின்ற மாதிரி எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. அவ்வளோ கஷ்டத்துக்கு பிரதிபலனா 100 வயசுல ஒரு குழந்தை பிறந்தது. அதையும் கடவுள் கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை கொடுத்துரு எனக்குன்ற. நான் தானேப்பா உனக்கு கொடுத்தேன், நீ அதை எனக்கு கொடுத்துருன்ற. அப்போ எப்படி இருக்கும் பாரு, எப்படி இருக்க பாருங்க. நம்மளா இருந்தா ஐயோ நான் என் குழந்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன், எம்மாடியோ ஒன்று இவ்வளோ வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க, அதை போய் திரும்ப கேட்குறீங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை. கடவுள் கேட்டார், ஏன்னா அவர் தான் கொடுத்தேன், அவரே கேட்குறாரு, சரி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு துணிஞ்சு போய் நின்றுட்டான். கையை காலை கட்டி போட்டுட்டான், கத்தியை எடுத்துட்டான் வெட்டுறது. கையை போடாதுன்னு சொல்லிட்டு அப்போதான் சொல்றாரு, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் குமாரனை எனக்கு பலி கொடுக்க துணிஞ்சிட்டியடா. உன் மேலே என் மேலே நீ வச்ச நம்பிக்கை இப்போ நான் பார்த்துட்டேன்டா. இப்போ நான் சொல்கிறேன், என் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமை பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அவன் கீழ்ப்படைந்தான். அல்லேலூயா. நீங்களும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பாடுகள் இருக்குது, அதுலேயும் ஆண்டவர் விடாம இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க பார்த்தியா, இதுக்காகவே உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுக்காகவே உங்களை ஆசீர்வாதம். நம்மளுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் வரும்போதும் உடையாந்து நிற்கிறோம் பார்த்தியா, இதை தான் அவர் பார்க்குறாரு. ஆபிரகாமுக்கு ஒன்னே ஒன்று தாக்குது, அதையும் கொடுன்றாரு பார். கொடுத்தா அவனுக்கு வேற குழந்தை கிடையாது. ஒன்று கொடுத்தா கூட ஒன்று வச்சுக்கலாம் சார், இராணுவத்துக்கு ஒன்று கொடுத்தா கூட ஒன்று வச்சுக்கலாம்னா, இருக்கிறத ஒன்னே ஒன்று அதையும் கொடுன்றான். அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. இப்போ எனக்கும் பேக் பெயின் இருக்குது, வந்து நின்று இருக்கிறோம் பாரு, வந்து உக்காந்துட்டே இருந்தோம் பாருங்க. ஏன் இந்த நிலைமையிலும் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் பார்க்குறேன். நம்ம ஆண்டவரை விடுறோமா இல்லை எப்போ இந்த வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றோமா? அப்படிலாம் இல்லாமல் நம்ம அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள், வேதனைகள். வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனுஷன் மூஞ்ச பார்க்குறான், கடவுள் இறுதியத்தை பார்க்குறான். உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, எவ்வளோ கவலையோடு இருக்கிறீங்க, எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ பாரம், கஷ்டம், கவலைலாம் இருந்தாலும் ஆண்டவர் விடாமல் வந்து நிற்கிறீங்க பாரு. இதை தான் பார்த்து, இந்த இக்கட்டான நிலைமையை பார்த்து தான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நிச்சயமாகவே என் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்தியே. அல்லேலூயா. நீ உன் நிலைமையில, உனக்கு கொஞ்சம் கஷ்ட நிலைமையிலே என்ன தேடுறிய, உனக்கு ஒரு மாதிரி இருக்கிற நிலைமையிலே என்ன நோக்கி பார்க்குறிய, என்கிட்ட வந்திருக்கிறிய. ஊரே நல்லா நல்லா சாப்பிட்டு தூங்கி கிடக்குது, நீ வந்து கொட்டை கொட்டை முடிச்சுன்னு உக்காந்து கிடக்குது. இந்த நிலைமையில வந்து என்னை ஆராதிக்கிறேன், இவ்வளோ குளிர்லையும் இவ்வளோ பனியிலையும் என்னை வந்து தேடி நின்று இருக்கிறேன்னு சொல்லி, இதற்காகவே. இதுதான் இக்கட்டான நிலைமை. கஷ்டங்கள் வரும்போது, பலவீனம் வரும்போது அப்பவும் ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருத்தர் பாருங்க, ஆபிரகாமும் அந்த நிலைமையில தான் ஒன்னே ஒன்று இருக்குது, இதை கேட்குறாரு. கர்த்தர் கொடுத்துடலாம், அவருக்கு தானே கொடுத்தாருன்னு போனான். சங்கடமான நிலைமை தான் அது. கொடுத்துட்டா வேற குழந்தை இல்லை, வேற வாரிசு கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் 2 இருந்தால் கூட 1 கொடுத்துட்டு 1 வச்சுக்கலாம். ஒருக்கிறதே 1, அதுவும் 100 வயசுல பிறந்தது. கடவுள் கேட்டாருன்னு கொடுக்கும் போது அப்போ தான் ஆண்டவர் பார்த்து, அவனை பார்த்து மிகவும் அவர் மேலேயே சத்தியம் வச்சுட்டாங்க. என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கத்தான் போகிறேன், உன்னை பெருக பண்ண தான் போகிறேன். இந்த ஊரில் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாக தான்டான்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் பாருங்க, 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு
யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்களுடைய எல்லா வாசல்களும் நீ சுதந்திரமாய், உன் சத்துருக்களுடைய எல்லா காரியத்தையும் நீ பெற்றுக்கொள்ள போற. அல்லேலூயா. ஏன்னா கடவுளுடைய சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்க, மதிக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை மதிக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க, அவரை நேசிக்கிறீங்க, அவரை தேடி வரீங்க, அவரிடத்துல ஜெபம் பண்றீங்க. கண்டிப்பா ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை பெருக பண்ண போறார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் நீங்க பெருகுவீங்க, இன்னும் உயருவீங்க, இன்னும் நல்லா வருவீங்க, இன்னும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், தீர்க்க ஆயுசாக இருப்பீங்க. இன்னும் அநேக சந்ததிகளை நீங்க பார்க்க போறீங்க, தலைமுறைகளை பார்க்க போறீங்க. நம்புறீங்களா? நம்புறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுங்க. சொல்லுங்க, இந்த வருஷமும் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் பெருகுவேன், உயருவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆபிரகாமின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணினது போல எனக்கும் சத்தியம் பண்றார், எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், என்னை பெருகவே பெருக பண்ண போறார். இந்த வருஷத்துல சொல்லுங்க எல்லாரும், இந்த வருஷத்துல நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும், என் வீட்டுல நடக்கும், என் குடும்பத்துல நடக்கும், என் வேலையில நடக்கும். ஆமா, அவ்வளவுதாங்க. இதை மட்டும் முடியும். நிறைய நாள் வாழ போறீங்க. சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நிறைய தலைமுறை பார்க்க போறீங்கம்மா. நீங்கெல்லாம் நிறைய பேர குழந்தைங்க, கொள்ளு பேத்தி எல்லாம் பார்க்க போறீங்க. உங்க சந்ததி பெருசா விளங்க போகிறது, உங்க வீட்டுங்கள நல்ல காரியம் நடக்க போகிறது. நடு ராத்திரில சொல்றேன்.